ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்ன. ஆனா இந்த கூட்டத்திலையும் ஒருத்தர் வெளியே உட்கார்ந்து ஹிந்து பேப்பர் படிச்சாராம், சர்ச் கேம்பஸ்ல உட்கார்ந்து. அவனுக்கு பேப்பர் படிக்கிற நேரம் எப்படின்னா பிரசங்கம் பண்ற நேரம் தான் அவருக்கு பேப்பர் படிக்கிற நேரமா. இப்படியும் நம்மகிட்ட தங்கங்கள்லாம் இருக்கு நம்ம சபைகள்ல. கவனத்துக்கு பாத்திரம் நிரம்பித்தானே வழியணும். இங்க அப்படி இல்லை, வெளியே நிரம்பினாதான், வேற வழி இல்லைன்னா பிடிச்சி தள்ளுனாதான் சபைக்குள்ள வருவான். கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், but they never entered into the temple. ஆலயத்துக்குள் அவர் உருவம் வருது. பேதுருவும் யோவானும் அவன் எப்படி சொல்ல முடிந்தது? லுக் unto me, என்னை நோக்கி பாருன்னு சொன்னாங்கல்ல. எப்படி சொல்ல முடிந்தது தெரியுங்களா? அவர்கள் வந்தவர்கள் ஆலயத்துக்கு வெளியே நிக்கல, என்ன செய்தாங்க? ஆலயத்தில் பிரவேசித்தார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆராதனை என்பது ஆங்கிலத்தில் சொன்னால் கிராஜுவல் என்ட்ரி இன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். படிப்படியாக தேவ சமூகத்தில் நுழை வந்துறீங்களா, அதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆராதனை என்பது ஆராதனைக்கு ஒரு 4 வார்த்தையை திருப்பி திருப்பி பாடிட்டா அது ஆராதனை அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் உருவம் இங்க இருக்குது, ஆனா உள்ளம் ஆள் உள்ள வந்துட்டாங்க. ஆலயத்துக்குள்ளதான் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா மனம் வெளியே நிறுத்திட்டு வந்துடுறாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். 3வது மாடியில் நமக்கு சபை இருக்கு இல்லையா, வர்றவங்க பைக்ல வந்து என்ன செய்வாங்க? வெளியே விட்டு தானே லாக் பண்ணிட்டு வருவாங்க. இங்க வந்த உடனே ஒரு சந்தேகம் வரும், லாக் பண்ணமா இல்லையான்னு. என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கிடுகிடுன்னு இறங்கி போய் பார்த்துட்டு வந்தா பரவாயில்ல, வீட்டுக்கு போகிற வரைக்கும் வண்டி இருக்குமோ இருக்காதோ, லாக் பண்ணமோ லாக் பண்ணலையோ. கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆராதனையில கவனம் இருக்காது. எங்க இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க கீழே தான் சுத்திட்டு இருப்பாங்க, பைக் ஸ்டாண்ட்லயும் சுத்திட்டு இருப்பாங்க. உங்களே சொல்றேன், வீட்டை பூட்டணுமா இல்லையான்னு இங்க வந்த பிறகு சந்தேகம் வரும். சரியா? அது மாத்திரம் இல்ல, கேஸ் ஆஃப் பண்ணமா இல்லையா. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு மீட்டிங் போயிருந்த போது அந்த தேவ மனுஷனுக்கு 75 வயசு மேல ஆயிடுச்சு, பாசமா இறந்துட்டாங்க. அவர் தனியாக ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு மேல சபை, அவர் கீழே வீடு. அவருக்கு குடிப்பதற்காக தண்ணீர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டவ்ல வச்சுட்டு அவர் வந்து அவர் ஹாலில் வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் சூடாவது குடிக்கலான்னு வச்சிருந்தா, அதுக்குள்ள ஒருத்தர் வந்தாரு, நான் பக்கத்துல ஒரு ஊருக்கு போறேன் வாங்க உங்களை கூட்டு போறது தான் வந்தேன். இவர் அதை மறந்துட்டு போயிட்டாரு. காலையில 9 மணிக்கு போனவர் மாலையில 6 மணிக்கு வராரு திருப்பி. அந்த வீடு என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கேஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி வைத்த பாத்திரம் தெரியுங்களா, அது ஒரு வழியா ஷேப் ஆகி தண்ணியெல்லாம் முடிஞ்சு அது ஆவியா போய் பாத்திரம் ஒரு மாதிரி பெண்டை ஏத்துனா காலைல 9 இருந்து ராத்திரி 6 மணி வரைக்கும். அவருக்கு உள்ள வந்தோடனே வீட்டை திறந்தோடனே ஒரு அனல் அடிக்குது வீட்டுக்குள்ள. என்னடா பார்த்தா, ஐயோ வச்சுட்டு போயிட்டோமே. சரியா? நல்ல காலம் அவருக்கு ஞாபகமே இல்லை. ஆனா நமக்கு ஆஃப் பண்ணிட்டு வந்தாலும் ஞாபகம் இருக்கு பாருங்களேன். ஐயோ ஆஃப் பண்ணுமா இல்லையா, பூட்டணுமா இல்லையா. பாருங்க, இப்பவே பாத்தீங்கன்னா மெதுவா பர்ஸ் திறந்து வீட்டு சாவி இருக்குதான்னு எடி பார்ப்பாங்க உள்ள. கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ஆலயத்துக்குள்ள உருவம் வருது தவிர எது வருவதில்லை, நமது சிந்தை உள்ள வரதில்லை. சங்கீதம் 27 நமக்கு தெரியும், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுகிறேன், என்ன உடைய ஆலயத்தில் உமது மகிமையை பார்க்கும்படி தமிழ்ல இருக்கும். ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா டு behold the beauty of the Lord. ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தருடைய அழகை பார்த்து தான் போனோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வருகிறோமே, வந்து தேவ அழகை நான் பார்த்தேனா, தேவ மகிமையை நான் தரிசித்தேனா, அந்த நிச்சயத்தோடு நம்ம திரும்பி போறோமா பாருங்க. அநேக உருவம் உள்ளே வருகிறது, ஆனால் உள்ளமோ சிந்தையோ எண்ணமோ ஆலயத்துக்குள்ள வரதில்லை. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்தீங்களா, மீட்டிங் முடிஞ்சோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு இப்ப மண்டையில ஓடிட்டே இருக்கோம். உங்களுக்கு இப்ப என்ன பண்ண, ஒருவேளை யார்ட்டாவது அரேஞ்ச்மெண்ட் வந்து வச்சுங்களேன், 8:30 மணிக்கு வந்திருப்பா, அந்த ஆள் அதிக பிரசங்கி 8:30 மணிக்கு விட மாட்டான், எப்படி ஒரு 9-9:15 ஆகும். நீ என்ன பண்ணு, வந்துட்டு என்ன பண்ணு, எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு. சரியா? பார்த்துக்கீங்களா, கரெக்டா அந்த மீட்டிங் முடிகிற நேரத்துல செல்போன் அங்கங்க அடிக்கும். என்ன இவன செட்டப் இதெல்லாம் வந்துரு. ஏன்னா அந்த ஆள் இவன் அதிக பிரசங்கி சீக்கிரம் முடிக்க மாட்டான், அட்லீஸ்ட் பெல் அடிச்சாலாவது ஓ டைம் ஆச்சு விடுவானே. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்குள் வருவது அவரை பார்க்கறதுக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்து திரும்பி போனா என்ன தெரியுங்களா, நான் அவரை பார்த்தேன், எங்க அப்பாவை நான் மனமாற உளமாற என் கண்கள் அப்படியே அவருடைய மகிமையை கண்டது, அந்த நிச்சயத்தோடு போனா அவங்க தான் சொல்ல முடியும், லுக் unto me, என்னை நோக்கிப்பார். உங்களுக்கு தெரியும் ஆலயத்தினுடைய அந்த தன்மை உங்களுக்கு தெரியும். இது ஆலயம் என்றால் இதுக்குள்ள இருக்குது, இதுதான் ஆலயம், இது காம்பவுண்ட் வால். இங்க என்ன இருக்குது, ஒரு கேட் இருக்குல்ல, இந்த கேட் என்ன, யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வாசல்.
அப்படின்னு வாசல் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஆலயத்துக்குள்ள வரும்போது யாருக்குள்ள நுழையணும்? இயேசுக்குள்ள நுழையணும், கட்டடத்துக்குள்ள அல்ல. So we are entering into a personality. ஒரு தேவனுடைய ஆழ்த்தத்துவத்துக்குள்ள நாம் நுழைகிறோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பலிபீடம். இது என்ன? It represents the cross. எபிரேயர் 13:10 சொல்கிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் என்ன? சிலுவை. கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு வழியா நுழைகிறோம். அடுத்து எங்க வருகிறோம்? பலிபீடத்துக்கு வரும்போது என்ன செய்கிறோம்? வேகாத மாம்சங்கள் இன்னும் நம்மகிட்ட நிறைய இருக்குது, இன்னும் எரியாத பகுதிகள். பலிபீடத்துல மிருகத்தை துண்டித்து வைத்து விட்டு எரித்தால் என்ன ஆகுது தெரியுங்களா? மேல உள்ளது எரியும், கீழே அந்த கான்டாக்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது எரியாது. அப்ப என்ன வேண்டும்? வெண்கலத்துல முள் துறடுகள் இருக்கும், அதை போட்டு என்ன செய்யணும்? அப்படியே திருப்பி அதை வச்சாதான் அது எரியும். என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் வசனம் தெரிஞ்சாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும் இன்னும் வேகாத மாம்சம் இருக்குல்ல. ஹலோ, இன்னும் அதே கோபம், அதே பொறாமை, அதே பின்னாடி பேசுறது, அதே எரிச்சல், அதே எல்லாம் இருக்குதானே செய்யுது. அப்படின்னா அந்த வேகாத மாம்சத்தை என்ன செய்யணும் தெரியுங்களா? அதை திருப்பி போட்டு என்ன செய்யணும்? எரிப்பதுதான் இந்த பலிபீடம். அடுத்தது இங்கே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். எபேசியர் 5:26 சொல்லுகிறது, தாம் அதை திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது. ஒன்று அக்னியில் ஒரு சுத்திகரிப்பு, அடுத்தது வசனமாகிய தண்ணீரில் ஒரு சுத்திகரிப்பு. Cleansing by the word of God. தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். அடுத்தது இந்த ஆலயத்துக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு இருக்கு. இந்த குத்து விளக்கு என்ன? 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படின்னா இது என்ன? fellowship with God. தேவன் எப்படி ஒளியில் இருக்கிறாரோ அப்படியே நீங்கள் நானும் ஒளியில் நடக்க வேண்டும். அதுதான் ஆலயத்துக்கு வருகிற அனுபவம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சமூக தப்பத்து மேஜை, டேபிள் இருக்கும், 6 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன? தேவனோடும் மனிதரோடும் உள்ள ஐக்கியம். எபேசியர் 2:17 17, 18 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், இருதரத்தாரையும் சிலுவையினாலே பகையை கொன்று ஒரே சரீரமாக்கி அந்த இருதரத்தாரை தேவனுக்கு என்ன பண்ணாரா? ஒப்புரவாக்கினார். இந்த 6 அப்பங்கள் தேவனுடைய தேவை. இந்த 6 அப்பங்கள் மனிதனுடைய சமூகத்தை பத்தி மேஜை என்ன ஆகும்னு சொன்னா, வாரத்தின் முதல் நாள் என்ன செய்வாங்க? 12 அப்பங்களை புதுசா சுட்டு கொண்டு வந்து என்ன செய்வாங்க? ஏற்கனவே இருக்கிற அப்பத்தை எடுத்துட்டு 12 அப்பங்கள், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு அப்பம், 12 அப்பங்கள் 6 அடிக்க வைப்பாங்க. 2 அடுக்காதான் இருக்கும். அது ஒன்று எதுக்கு? நீட் ஆஃப் காட், அடுத்தது நீட் ஆஃப் மேன். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவனோடும் மனிதனோடும் உள்ள ஐக்கியம் சரியா இருக்கணும். அடுத்தது இங்கே ஒரு தூப பீடம் இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? தேவனை துதிப்பதற்கு ஒரு தூபம் போடுவது. தூபம் எதற்கு? தேவனை துதிக்கின்ற அனுபவம். கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசுவின் வழியாக உள்ள வரோம் ஆலயத்துக்கு. நாம ஒரு கேட்ல வரதில்லை. ஒரு சபைக்குள்ள வரும்போது, ஒரு கட்டடத்துக்குள்ள வரும்போது நம்ம ஒரு வாசல்ல நுழையல. we are entering into Christ. கிறிஸ்துவுக்குள் நுழைகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நுழைந்தால் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்றா, இவங்க ஏது பண்றா பார்க்க நமக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம எங்க இருக்கிறோம்? we are in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது it is not a principle. நாம் எங்க வைக்கப்படல? ஒரு கிறிஸ்தவம் என்ற ஒரு கொள்கைக்குள் நாம் வைக்கப்படவில்லை. கிறிஸ்து என்ற ஒரு நபருக்குள் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். we are not in a principle, but we are placed in a personality. ஒரு ஆழ்த்தத்துவத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே never ever forget it. ஆலயத்துக்குள்ள வரும்போது we are entering into Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் நுழைகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நுழைஞ்ச பிறகு உலகத்தின் எண்ணங்களும் உலகத்தின் தேவைகளும் வராது. அடுத்தது அவருடைய சிலுவையாகிய பலிபீடத்தின் வழியா போகிறோம். இங்கே அக்னியினால் ஒரு சுத்திகரிப்பு, அடுத்தது தண்ணீர் தொட்டி, அவருடைய வசனத்தினால் ஒரு சுத்திகரிப்பு, அடுத்தது அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காக்கிற ஒரு அனுபவம், அடுத்தது தேவனோடும் மனிதனோடும் ஐக்கியம், அடுத்தது அவரை துதிக்கின்ற அனுபவம். இதை துதிச்சீங்கன்னா உள்ள என்ன இருக்குது? கிருபாசனம். இங்கேதான் என்ன இருக்குது? கிருபாசனம். 2 கேருபீன்களுக்கு இருக்கிறாங்க. தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்தால் சங்கீதம் 27:4 என்ன? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுகிறேன், உங்களுடைய ஆலயத்தில் போது மகிமையை பார்க்கும்படின்னா இங்க நின்று இதை பார்க்க முடியாது. இங்கே இருந்து என்ன செய்ய முடியாது?
we can't perceive the presence of God. தேவனுடைய மகிமை எங்க இருந்து நம்மால பார்க்க முடியாது. என்ன செய்யணும்? we have to enter into all these experiences. இந்த அனுபவங்கள் வழியா கடந்து போனா தானே. ஆனா இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா எங்கே நின்று விடுகிறோம். ஒருவேளை உருவம் உள்ளே வரலாம், ஆனா எண்ணங்கள், சிந்தைகள். நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் வந்தவன். ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் கடவுளுக்கு எனக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, தூரமா இருந்தவன். திருமணத்துக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, என் மனைவியை கூட்டிட்டு போனோம் கோயிலுக்கு. சரியா? அந்த அம்மா ரொம்ப தீவிரமான மாதா பக்தை. அவங்க பேரே பாத்திமா மேரி தான். ஏன்னா தாம்பரத்தில் உள்ள மாதா பேரு பாத்திமா மாதா, அதனால அந்த ஊர் ஆசாமி, அதனால அவளுக்கு பேரு பாத்திமா மேரி தான். திருமணம் ஆன உடனே போட்டர் மாதிரி கூட்டு போகணும்ல கோயிலுக்கு, வண்டியில வச்சு கூட்டு போனா அந்த கேட்ல போன உடனே என்ன பண்ணுவா தெரியுங்களா? அவ என்ன மறந்துடுவா. ஏன்னா தெரியும் இவன் உள்ள வரமாட்டான்னு தெரியும். என்ன பண்ணுவான்னா அவாடு விடு விடுன்னு போயிடுவா உள்ள. நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நேரம் அந்த கேட்ல நிற்பேன், அப்புறம் பார்ப்பேன், போர் அடிக்கும். ஏன்னா எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் மாஸ் முடிய. அது ஹை மாஸ் வச்சுக்கலாம், அது பாட்டு பாடியே உயிரை கொண்டுடுவாங்க ஆளுங்க. பார்த்தா ஆமேன அவ்வளவுதான், இழுத்து ஆளை போக வச்சிருவான் ஆளுங்க. கவனித்துக்கள் இப்படி இழுப்பாடு தெரியுங்களா? எவ்வளவு நேரம் இங்க நிக்க முடியும்? என்ன பண்ணுவானு இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கெபி இருக்கும் தாம்பரத்துல. இப்படி லெப்ட்ல நுழைஞ்சு போனீங்கன்னா இங்க ஒரு கெபி இருக்கும். இங்க மாதா பாவம் கம்பெனி இல்லாம உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவேன்னா போய் மாதா கொஞ்சம் கம்பெனி கொடுப்பேன், பாவம் தனியா உட்காந்துருக்காங்கல்ல, போய் உட்கார்ந்துருப்பேன். இந்த மாஸ் முடிஞ்சா வந்தோடனே நம்ம ரொம்ப நல்ல பிள்ளையா போய் கூட்டு வீட்டு போயிடுவேன். வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு உருப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்றைக்கு ஆண்டவர் என்ன தொட்டாரோ ஜஸ்ட் இங்க போய் உட்கார்ந்தனான். என்றைக்கு என் ஆண்டவர் வாழ்க்கையில வந்தாரோ அன்றைக்கு என்ன பண்ண தெரியுங்களா? இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியல. ஜஸ்ட் முதல் பெஞ்சி முதல் டெஸ்க்ல போய் அப்படி உட்கார்ந்துருந்தேன். கர்த்தர் அங்க பேசினார். ஃபாதர் மைக்கேல் என்று ஒரு ஃபாதர் இருந்தாங்க, அவர் பேசினார். அது ஏறக்குறைய நவம்பர் அக்டோபர் கடைசியில தான் சந்திக்கப்பட்டேன். அவர் என்ன பேசுறாரு? அக்டோபர் கடைசியில் அவர் பேசுகிறார். வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கிறீங்க, கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்றீங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்றீங்க, எதுக்கு? ஆண்டவர் பிறப்பை கொண்டாடத்தானே. ஆனா இயேசு பிறப்பதற்கு இடம் இல்லை. அவர் பிரசங்கம் கேத்தலிக் சர்ச்சில் அப்படி பேசுவாங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் பேசினார், இயேசு பிறப்பதற்கு இடம் இல்லை, ஆகவே உன் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார். இது கர்த்தர் நம்ம நேரடியா பேசுறார். அன்னைக்கு அங்கிருந்து எழுந்து நேர பிலடெல்பியால வந்தா நின்னேன். கேத்தலிக் சர்ச்சில் கூட நான் ரட்சிக்கப்பட்டது கேத்தலிக் சர்ச் பிரசங்கம் தான். என்ன ஒரு பெண்டெகாஸ்ட் சர்ச் நடத்தினதே அந்த பிரசங்கம் தான். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அனைவரும் இங்கதான் இருக்கிறோம், எங்க வருவதில்லை, இங்க வருவதில்லை. சங்கீதம் 84:3 வாசிங்க. சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் என் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில், உமது பீடங்கள் அண்டையில். கவனிங்க, 2 பீடம் இருக்குது ஆலயத்தில். எத்தனை ஆல்டர் இருக்குது? 2 ஆல்டர். ஒன்று என்ன? அக்னி இருக்கக்கூடிய பலிபீடம். எப்போதும் இதில் அக்னி அவியக்கூடாது. லேவியராகமம் 6:13 சொல்லுகிறது, பலிபீடத்தில் அக்னி எப்போதும் அவியக்கூடாது. என்ன செய்யணும்? அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா இங்க எப்பவுமே ஒரு பர்னிங். உங்களுக்கு தெரியும், இது மரத்தால் செய்யப்பட்டு வெண்கலத்தகளால் மூடினது. உள்ள அக்னியை போட்டு அந்த அக்னி அந்த வெண்கல தகடு எவ்வளவு ஹீட்டா இருக்கும் பாருங்களேன். ஆனா இங்கேயும் கர்த்தர் என்ன பண்றாரு? உமது பலிபீடத்தின் அண்டையில், பீடங்கள் அண்டையில் பன்மையில சொல்லி இருக்கு அந்த சங்கீதம் 84:3. அப்படின்னா 2 ஆல்டர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே. எங்கெல்லாம் இருக்குது? இங்கேயும் அங்கேயும் இருக்கு பாருங்களேன். அது ஆண்டவர் இப்ப அவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் பாருங்களேன். அடைக்கலான் குருவி நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கிறது. அதுக்கு என்ன கொடுக்கிறாரு? வீட்டை கொடுக்கிறாரு. தகைவலான் குருவி யாரு? அப்பப்போ ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கு வரான் பாத்தீங்களா, அவனுக்கும் ஒரு கூடு கொடுக்கிறார் பாருங்களேன். நிரந்தரமா வர்றவனுக்கு வீடு, அப்பப்போ வந்து போறவனுக்கு என்ன? கூடு. பாருங்க, பறவைகளுக்கு அடைக்கலான் குருவி தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைத்ததே. அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர்? நான் நிரந்தரமா வர்றவனுக்கும் ஒரு இடம் வச்சிருக்காரு. எப்போவாடு வந்து போறாங்க விசிட்டர் மாதிரி வருவாங்கல்ல சபைக்கு, அவங்களுக்கு கூட ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. ஆனால் 84:10 வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அதுக்கு அர்த்தம் என்ன? 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்கள். பிரகாரம் என்றால் இது இதா இருக்குது.
1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள். அதுக்கு அர்த்தம் என்ன? 3 வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்தா போதுன்றான். ஹலோ, புரியுதுங்களா? 1000 நாளை பார்க்கிலும் உடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் ஒரே, அதுக்கு அர்த்தம் என்ன? 3 வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்தா போடும். அது எங்க இருந்தா போடும்? காம்பவுண்ட் வால் ஒரு ரவுண்ட் அடிச்சா போதுன்ற பாருங்களேன். இவன் உருப்படுவானா பாருங்க. ஹலோ, பறவைகளுக்கு கூட இங்க வீடு கூட எல்லாம் கொடுக்கிற ஒரு தேவன், அவன் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் எதோடு திருப்தி அடைகிறான் தெரியுங்களா? 1000 நாளை பார்க்க முடிய ஆலயத்தின் பிரகாரங்கள் சென்று ஒரே நாள் நல்லது. அதாவது இவன் என்ன சொல்றான்? 1000 நாள்ல 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தா போதுன்றான். அந்நாளே பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்காவா? அந்நாளே பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு முறை வருவா. இந்த புண்ணியம் யார்? இவர்கள் சாதாரணமான கோராகின் புத்திரர். தகப்பன் தாய் அந்த கூடாரங்களை அழியும் போது கர்த்தர் சமூகத்துக்கு கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று குடும்பத்தை விட்டு ஓடி வந்தவங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? 1000 நாளை விட ஒரு நாள் வந்தாலே போகணும். அடுத்தது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இவனை எந்த காலத்துல திருத்த முடியும்? பறவைகளுக்கு இங்க இடம் கொடுக்கிற தேவன், அவன் சாயல் படைக்க மாட்டேன் எதோடு திருப்தி அடைந்து விடுகிறான்? கேட்ல இருந்தா போதுன்றான். ஏண்டா, வாட்ச்மேன் இல்லாமல உனக்கு சபைக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா இதோடு நின்று விடுகிறார்கள், உள்ள வரதில்லை. யார் இன்றைக்கு சொல்ல முடியும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா ஏதோ வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், அதனால என்ன செய்யணும்? ஒரு கணக்குக்கு வருகிறேன் என்றுதான் அழைக்க வருகிறார்கள். ஆலயத்துக்கு வருது நோக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் கோயிலுக்கு போகணும். போகலன்னா என்ன ஆகும்? போகலன்னா கேவலம். பக்கத்து வீட்டுல குப்புசாமி பார்த்தா கேட்பாரு, என்ன சார் சண்டே கோயிலுக்கு போகலன்னு கேட்பாரு. அந்த வெக்கத்துக்கு பயப்பட்டுதான் கோயிலுக்கு வந்து சேர்றான் நிறைய பேர். அவன் கேட்பான, ஏன் இன்னைக்கு சண்டே சர்வீஸ் போகலன்னு கேட்பான்ல. அவங்களுக்கு வாயில நின்று முடியாது, அதோட என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா கோயிலுக்கே போயிடுவோன்னு தானே வராங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். யார் இன்னைக்கு சொல்ல முடியும்? யார் இன்னைக்கு கடந்து போகிறவர்கள் ஆலயத்துக்கு